ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எஸ், இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் மாதிரி சொல்லிடுறேன். நீங்கள் மற்ற வீடியோ மாதிரி இந்த வீடியோ தள்ளிட்டு போனாலும் சரி, இல்லை பார்த்தாலும் சரி, சிவர் வைஸ் ஓகேவா, நான் கம்பல் பண்ணல. பட் இந்த வீடியோட நோக்கம், நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி இது மூலிமா ஒருத்தங்க மாறினாலும் சரி, மாறக்கூட வேணாமே, அட்லீஸ்ட் ஒருத்தங்க அதுக்கான முயற்சி எடுத்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். சரிங்களா? சரி, நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். பெருசாக இன்ட்ரோடக்ஷன் எதுவுமே இல்லைங்க. எப்பயுமே ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும்னா ஸ்கிரிப்ட் எழுதுவேன், எல்லாமே பண்ணுவேன். பட் இன்னைக்கு அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. பட் ஒரு ஹார்ட்ல இருந்து ஒரு சில விஷயம் வந்து உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறேன். சரியா? எஸ், இப்போ நம்மளோட ஜென்ரேஷன் எடுத்துக்கோங்களேன். நம்மளோட ஜென்ரேஷன், நம்மளோட தாத்தா பாட்டி ஜென்ரேஷன், டெத் ரேஷியோங்கிறது அப்போல்லாம் நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் நம்மளாம் இப்பெல்லாம் எவ்வளோ பார்ப்போம். என்ன பாட்டிலாம் 70 வயசு 80 வயசு ஆயிடுச்சுனா இன்னும் உயிரோட இருக்கு அப்படின்ட்டு நம்மளே பார்த்துருப்போம். இன்னும் நம்மளோட பாட்டி அவ்வளோ சின்சியராக காட்டில் போய் வேலை செய்வாங்க. ஆனால் நம்மளால, நானே சொல்கிறேன், 25 வயசு ஆயிடுச்சு, பட் நம்மளால ஒரு சில வேலை செய்ய முடியாது. இப்போ கை வலிக்குது, கால் வலிக்குதுங்கிறோம். ஏன்? அது எல்லா ஃபேக்டரும் காரணம். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் இருந்து, என்விரான்மெண்ட்ல இருந்து, எல்லாமே காரணம். அப்போ இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் இந்த டெத் ரேஷியோங்கிறது அப்பெல்லாம் அந்த நேச்சுரல் டெத்து தான், இயற்கை மரணம்னு சொல்லுவாங்க. அதாவது வீட்டிலே பிறந்து வீட்டிலே சாவணும் ஒரு கவிஞர் கூட எழுதியிருந்தார். 70 வயசு தான் அதிகபட்சம் டெத் ரேட்டு. ஆனால் இப்போ 50 வரதே பெரிய விஷயமா இருக்கு இல்லையா? அது இயற்கை மரணமா விடு. இப்பெல்லாம் இயற்கை மரணம் நடக்கிறது இல்லை, ஃபுல்லாக செயற்கை மரணம் தான். நிறைய டெத் வந்து நிறைய பார்த்துட்டு தான் இருக்கு. ஏன்னா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நமக்கு அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் இருக்கு. பட் நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு தெரிஞ்ச கஷ்டம் என்னன்னா, நம்ம எல்லாருமே ஒரு நாள் சாக போறோம் இல்லையா? அப்படிங்கிற ஒரு பெரிய கஷ்டம் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நாளைக்கு ஃபியூச்சர்ல வரப்போது, என்னென்ன இஷ்யூ வரப்போது நமக்கு தெரியாதா? இது வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம கண்டிப்பா ஒரு நாள் சாக போறோம், அது என்னைக்குன்னு தெரியாது. அது நம்ம தெரிஞ்சுதான் எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ நேச்சுரலா டெத்தானா சரி, ஓகே, ஒவ்வொருத்தரும் தினம் கொஞ்சம் சில பேர் பிறகுறாங்க, சில பேர் சாகுறாங்க, அது இயற்கையா நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா நம்மள கொண்டுக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதாவது நம்ம ஒரு விஷயத்தால சந்தோஷப்படுறோம், அந்த சந்தோஷப்படுறதுக்காக ஒரு விஷயத்தை எடுக்கிறோம். பட் அது நம்மளோட உயிருக்கே ஆபத்தா போய் முடியுது. என்னடா என்னமோ பேசுற அப்படின்னு சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு டைலாக் ஒன்று இருக்கும், லிக்விட் ட்ரிங்கிங் இன்ஜூர் யுவர் ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு, நாட்டுக்கும் வீட்டுக்கும் கூட கேடு. தினமும் பார்த்துட்டு தான் இருக்கோம். நம்ம மொபைல் யூஸ் பண்றோம், படம் பார்த்துட்டு இருக்கோம், நிறைய பேர் சொல்றாங்க, கேட்டுட்டு தான் இருக்கோம். ஜஸ்ட் கேட்கறோம், அவ்வளவுதான். இந்த காலை கேட்கறோம், இந்த காலை விட்டுறோம். இந்த ஜென்ரேஷனுங்கிறது ஆளுகளுக்கு ரொம்ப அதிகமா அடிக்ட் ஆயிட்டாங்க. இது உண்மைதான். நம்ம வந்து என்னதான் நம்ம இல்லைன்னு சொன்னாலும் இது நம்ம ஏத்துக்க வேண்டிய உண்மை. ரொம்ப அதிகமாயிட்டாங்க. மது, புகைப்பிடிக்கிறது, கெஞ்சா அதிகமாயிட்டாங்க இல்லையா? ஏகப்பட்ட பேர். அந்த காலத்துல நம்ம தாத்தா அப்பாக்கெல்லாம் குடிச்சிட்டு இருப்பாங்க, நம்ம அதெல்லாம் பிடிக்காது. ஆனா இப்போ 18 வயசுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டான் சரக்கு அடிக்க. இது நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கலாம். நம்மள நிறைய மேனிபுலேஷன் நடக்குது. நிறைய டாஸ்மாக் ஓப்பன் பண்ணிட்டாங்க. சினிமால சந்தோஷமானாலும் குடிக்கணும், துக்கமா இருந்தாலும் குடிக்கணும், அப்பா செத்துட்டாலும் குடிக்கணும், அம்மா செத்துட்டாலும் குடிக்கணும், ஃப்ரெண்டு செத்துட்டாலும் குடிக்கணும், லவ் சக்சஸ் ஆனால் குடிக்கணும், லவ் ஃபெயிலர் ஆனால் குடிக்கணும். பட் குடிக்கணும், ஒரு ரீசன் குடிக்கணும். அது என்னன்னாலும் சரி. நம்மளாம் யோசிச்சிருக்கோமா? இப்போ நம்ம எல்லாமே படிச்சிருக்கோம் இல்லையா? குடிச்சா உடம்புக்கு கெடுதல், குடிக்கக்கூடாது அப்படின்னு நம்ம எல்லாருமே ஸ்கூல்ல இருந்தே படிச்சுட்டு வரோம். நமக்கு சொல்லி கொடுக்குற வாத்தியார் கூட அவங்களும் ட்ரிங்க் பண்ணுவாங்க. பட் நம்ம அதெல்லாம் படிக்கிறோம், எக்ஸாமுக்கு எழுதுறோம், மண்டையில ஏற்றுறோம். ஆனால் அதை குடிக்கிறோம், அதெல்லாம் நிறுத்த போறது கிடையாது. அதோட பாதிப்பு அந்த மாதிரி இருக்குன்னு யாராவது யோசிச்சு பார்த்துருக்கோமா? அது எல்லாத்துக்குமே தெரியும். தெரியாமலாம் யாரும் குடிக்க மாட்டேன். போடா, என்னைக்கு ஒரு நாள் சாக போறதானே, இல்லை என்ன இருக்கு அப்படின்னு நம்ம கேஷுவலா சொல்லிட்டு போறோம். நம்மளோட லைஃப்ங்கிறது அவ்வளோ ப்ரீசியஸ்.
நீங்க எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி எவ்வளோ கோடி கோடியா பணம் கொடுத்தாலும் கூட நம்மளோட லைஃப்பை திரும்ப கொண்டு வரவே முடியாது நம்மளால, இல்லையா? டைம் இஸ் ஸோ ப்ரீசியஸ்ம்பாங்க. அதெல்லாம் தாண்டி நம்மளோட லைஃப் ரொம்ப ப்ரீசியஸான ஒன்று இல்லையா? நம்ம அங்கே இங்கேயும் ஆக்சிடென்ட் நடக்குது அப்படி இப்படி நிறைய டெத் நம்ம பார்த்தது தான் இருக்கும். ஆனா எல்லாத்தையும் மீறி நம்ம மது அருந்ததுனால நமக்கு என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை, நம்ம சரக்கு அடிக்கிறோம். சரக்கு அடிச்ச நிறைய பேருக்கு வந்து உடம்புக்கு கெடுதலாகவும் சாவோம்னு தெரியும். பட் ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா, சும்மா ஒரு சின்னதாக பார்த்துருக்கலாம். ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் சரக்கு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்கஹால், அது நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்மளோட லிவரை தான் அஃபெக்ட் பண்ணும். ஏன் இப்போ ரீசெண்டாக கூட பார்த்துருப்போம், ரோபோ சவுக்கர் அவங்களோட டெத்து. அவ்வளோ பணம், அவ்வளோ பேர், அவ்வளோ புகழ், அவ்வளோ இருந்துமே அவரால் அவரோட உயிரை காப்பாற்றிக்க முடியல, இல்லையா? இப்போ அவ்வளோ எல்லாருமே வராங்க, எல்லா சினிமா பிரபலம் எல்லாம் வந்து பார்த்துட்டு போகிறாங்க, குடிச்சினால அப்படின்னு எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் அவங்களே நிறைய மேடையில் குடியை பற்றி பேசுகிறாங்க. சரி, அதை விடுங்க, அது அவங்களோட பொழப்புக்காக பேசுகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இது குடியால் இந்த கல்லீரல் கெட்டு போகுது, சாவரம், அது ஒன்று. ஆனால் இந்த சொசைட்டி இருக்கு இல்லையா, நம்மளை மதிக்குமா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் கிடையாது, என்ன எங்கள் தாத்தாலாம் அவ்வளோ குடிச்சாரு, இன்னும் உயிரோட இருக்காரு, இவனா அவ்வளோ குடிக்கிறான், அவனா உயிரோட இருக்கான் அப்படின்னு நம்ம வந்து சாக் பாக்ஸ் விட்டு தான் போகிறோம். அவங்களோட உடல் அமைப்பு டோட்டலாக வேற, நம்மளோட உடல் அமைப்பு டோட்டலாக வேற. அவங்கள அப்படியும் கம்பேர் பண்ணவே கூடாது, இல்லை? இப்போ நம்ம குடிக்கிறோம், எல்லாரையும் நம்ம டீனேஜ் வயசு ஓப்பனாகவே பேசும். சரினா நானும் இந்த வயசு தான், இல்லையா? ஏன்னா பேசுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஏஜ்ல நமக்கு நிறைய இஷ்யூ, நிறைய பிரச்சனை, டிப்ரெஷன் அப்படி இப்படின்னு நிறைய வருது. கம்பேர் டு நம்மளோட தாத்தா பாட்டி அவங்களோட இது நம்ம கம்பேர் பண்ணுவோம், நமக்கு நிறைய இஷ்யூ இருக்குதான். பட் அதெல்லாம் பேலன்ஸ் பண்றது நம்ம ஒரு மதுவை தேடி போறோம். அதனால நமக்கு எவ்வளவு பிரச்சனை சொல்லுங்க. இப்போ நம்ம ஒரு சக்சஸ்ஃபுல் மேனா இருந்தாலும் கூட வந்து நீங்க ஒரு நல்லா படிக்கிற பையன், ஒரு சொசைட்டில நல்ல ஒரு பேர் இருக்கிறவங்க, ஒரு வெளியே போன 4 பேர் மதிக்கிறான், அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு எண்ணம் மேல இருந்தா கூட நீங்க ஒரு ஆல்கஹால் கன்சியூம் பண்ற பர்சனா இருந்தீங்கன்னா உங்க மேல இருக்க மதிப்பே போயிடும் சுத்தமா, இல்லையா? இப்போ சரக்கு அடிச்சா கல்லீரல் கெட்டு போய் அது 4 காலத்துல ஜாண்டிச்சு வந்து சாவது மட்டும் கிடையாது, அப்படி செத்து போயிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம சரக்கு அடிக்கிறது நமக்கு மட்டும்தான் அஃபெக்ட் ஆகுமா கேட்டா கிடையாது. நம்ம சரக்கு அடிக்கிறது நமக்கு அஃபெக்ட் ஆகும், நம்மளோட ஃபேமிலிக்கு அஃபெக்ட் ஆகும், நம்மளோட ஃபியூச்சருக்கு அஃபெக்ட் ஆகும், நம்மளோட அக்கம் பக்கம், நம்மளோட ஃபேமிலி எல்லாத்தையுமே அஃபெக்ட் ஆகும். நீங்க வந்து குடிச்சிட்டு போங்களேன், யாராவது மதிப்பாங்களா? சொசைட்டில மதிப்பு இருக்காது, மரியாதை இருக்காது, இல்லையா? சும்மா சொல்லிடுவாங்க, நான் ஒரு நாள் தானே குடிக்கிறேன், நான் வந்து எப்பவுமே குடிக்கிறது இல்லை, சும்மா ஒரு ஃபன்னுக்காக தான் குடிக்கிறேன், பார்ட்டியா குடிக்கிறேன், சும்மா ஒரு சாக்கு தான். குடியில் என்ன, இன்னைக்கு ஒரு குடி 2 குடி, 1 ரூபா திருநாள் திருட்டு தான், 1000 ரூபா திருநாள் திருட்டு தான். தினமும் நம்ம டே டு டே லைஃப் பார்த்துதான் இருக்கோம். நான் ஏன் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணது இவ்வளவு நாளா பேச பார்த்தேன், இப்ப ரெக்கார்ட் பண்ணது காரணம் நான் பாக்குறேன், என்னோட பக்கத்து வீட்டுல நடக்குது, எதிர்த்து வீட்டுல நடக்குது, என்னோட ஃப்ரெண்டுக்கு நடந்துருக்கு. குடியால அவனோட செல்ஃப் ரெஸ்பெக்ட், அவனோட சுயமரியாதை இழந்துடுறான். யாரா இருந்தாலும் சரி, ஒருத்தன் குடிச்சிட்டு ஒரு சபைக்கு போறான்னா அவன் எவனும் மதிக்க மாட்டான். இவர் குடியார, அவனுக்கு என்னடா தெரியும்? நாட் ஓன்லி குடி மட்டும் கிடையாது, சரக்கு, தம் அடிக்கிறது, கஞ்சா போடுறது இப்போ அதிகமாயிடுச்சு. இதெல்லாம் நார்மலைஸ் பண்ண பாக்குறாங்க, அதுதான் ரொம்ப பிரச்சனை. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அவன் குடிக்கலையா, நான் குடிக்கிறேன், என்ன இதெல்லாம் பிரச்சனை? ஒரு குடிச்சிட்டு சாப்பிட்டா உடம்பு ஒன்றும் ஆகாது, அதெல்லாம் கிடையாது. குடிச்சாவே பிரச்சனை தான், சாப்பிட்டா என்ன, சாப்பிடணும் என்ன? நான் கண்ணு முடிய பார்த்தேன், நேற்று ஒரு பையன், என் வயசு பையன், குடிச்சு கல்லீரல் கெட்டு போய் அவனுக்கு நிறைய நோய் வந்து செத்து போயிட்டான். அவனுக்கு ஒரு குழந்தை இருக்கு, ஒரு மனைவி, குழந்தை, கை குழந்தை 4 மாசம். இப்ப அந்த குழந்தை யாரு பார்த்துக்குவா? வீதியில நிக்குது. 1 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி, இந்த ஃபேமிலியோட அதாவது குடும்ப தலைவன், அவரு குடிச்சதால 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட 2-3 வருஷம் இருக்கும், அவங்களோட ஒய்ஃப் சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. ஓகேவா? இப்போ 1 மந்த்துக்கு முன்னாடி அவரு ஆக்சிடென்ட்ல செத்துட்டாரு. அப்பா அம்மா 2 பேருமே டெத்து. அவங்களோட குழந்தைங்க நடுத்தருவில் நிக்குது, 2 பொட்டை புள்ள. என்ன பண்ணோம் சொல்லுங்க? ஸோ கைஸ், இந்த ஆல்கஹால் கன்சியூம் பண்றது நம்மளோட கல்லீரல அது மட்டும் கிடையாது, நம்மளோட பிரெயினே அஃபெக்ட் பண்ணும். நம்மளால யோசிக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோவோட நோக்கம் என்னன்னா, நீங்க மாறுங்க, மாறாம போங்க, அது ஒண்ணும் இல்லை. பட்
இந்த வீடியோ பார்த்து ஒரு ட்ரிகர் பாயிண்டாவது வரும்ல, அட்லீஸ்ட் ஒரு நிமிஷம் யோசிப்பீங்கல்ல, அதுவே எனக்கு போதும். சரியா guys, திரும்ப சொல்றேன், மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுதான். இதை யாருமே சோசியலைஸ் பண்ணாதீங்க, நார்மலைஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? சினிமால காட்டுறான்னா அவன் அவனோட பொழப்புக்காக காட்டுறான், இதே பொழப்பா கிடையாது. நம்மளோட குடும்பத்தை பார்க்கணும். சரியா? நீங்க என்னதான் நான் நல்லா படிக்கிற பையன், என்னதான் ஒரு எப்படி இருந்தாலுமே உங்களுக்கு அந்த குடின்னு ஒரு பழக்கம் இருந்துச்சுன்னா அந்த எந்த ஒரு இதுவுமே பேச மாட்டான். ஒரு குடிகாரன்டா, நமக்கு குடும்பத்துக்கு பிரச்சனை, நமக்கு பிரச்சனை. இப்போ நம்ம எல்லாம் சொல்றது என்னன்னா, எனக்கு ஒரு சந்தோஷம் வேணும், அதாவது நமக்கு ஒரு சந்தோஷம் வேணும்னு ஒரு ஆளுகாலத்தோட போறீங்க இல்லையா? அந்த சந்தோஷத்தால நமக்கு பின்னாடி ஒரு கஷ்டம் வருதுன்னா அப்படிப்பட்ட சந்தோஷம் நமக்கு தேவையா சொல்லுங்க? சந்தோஷம் கடைசி சந்தோஷமா இருக்க வேண்டியதா? அதால நமக்கு ஒரு பிரச்சனை, நம்ம குடும்பத்தால பிரச்சனை, நமக்கான குடும்பத்துக்கு கெட்ட பேரு, இப்படிப்பட்ட அவ்வளோ நம்மளையும் கொண்டு, நம்மளோட சுற்றத்தில் இருக்கவங்களையும் கொண்டு, சமூகத்தையும் கொண்டு, அப்படிப்பட்ட குடி நமக்கு வேண்டுமா சொல்லுங்க? தயவு செய்து பிளீஸ் ஆளுகளை விட்டு ஒழிங்க. வேண்டாம், அது நம்மள என்ன வேணா பண்ணிடும். சரியா? நம்ம அவங்கள குறை சொல்றது, இவ்வளவு குறை சொல்றது, அவங்களாலதான் நான் குடிக்கிறேன், இவங்களாலதான் குடிக்கிறேன், ரொம்ப யோசிக்கணும். கவர்மெண்ட் வந்து கடன் அனுப்புறது, கவர்மெண்ட் நம்ம தப்பு சொல்றது, அதெல்லாம் வேண்டாம். அதாவது ஒரு பாட்டு கூட இருக்கும், திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அதாவது திருட்டை ஒழிக்கணும்னா திருடன் திருந்தனாதான் திருட்டை ஒழிக்க முடியாத மாதிரி, நம்ம திருந்தனாதான் நம்ம மாறினா மட்டும்தான் சரக்கடிக்காம முடியும். எவ்வளவு ஆக்சிடென்ட் பாக்குறோம் நம்மள மாதிரி வயசு பசங்க, டீனேஜ் பசங்க குடிச்சிட்டு சும்மா சோகால்டு ஹாஸ்டல். நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு நான் அவங்களுக்கு சொல்லி பார்க்குறேன், நான் கேட்க மாட்டாங்க. மேபி இந்த வீடியோ பார்த்தா கூட மாற வாய்ப்பு. அவங்கள சொல்றது எப்பயாவது ஒரு நாள் தானே, ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா இருக்கும் போது ஒரு தடவை கூடாது, பர்மனண்டா கூடவே கூடாது சரக்கடிக்காது. ப்ளீஸ் தயவு செய்து மாறுங்க. இந்த வீடியோ மூலமா உங்கள்கிட்ட சொல்றதா தான், சரக்கு அடிக்கிறத இதோட நிறுத்துங்க. என்ன வேணா வரட்டுமே, வேண்டாம், சரக்கு அடிக்கிறது வேண்டாம். குடும்பத்துக்கு ரொம்ப 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 ஆபத்தான ஒண்ணு. இந்த லைஃப் ரொம்ப பெருசுங்க, என்னென்னமோ வரப்போகுது, அதெல்லாம் பார்க்கணும்ல. எனக்குலாம் ரொம்ப ஆசை, இந்த லைஃப் எல்லாம் பார்க்கணும், எல்லாம் வரப்போகுது, என்னென்னமோ வருது, டெக்னாலஜி நிறைய வருது, அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இன்னும் நம்ம பணம் சேர்த்து வைக்கிறோம், எல்லாமே பண்றோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், சேவிங்ஸ் பண்ணோம், நிறைய சொல்லுவாங்க. பட் நம்மளோட மெயின் சேவிங்ஸ் எதுவும் நம்மளோட உடம்பு தான். நம்மளோட உடம்பை பெருசா நம்ம சேவ் பண்ணிட்டு வந்தாலே பணம் எல்லாம் எப்போனா சம்பாரிச்சுக்கலாம். நிறைய வீடியோல பார்க்கலாம், 80 வயசுல சம்பாதிக்கிறேன். சரி, நம்ம உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கணும் இல்லையா? பிஞ்சு அளவு ஆளுகளை தவிர்க்க பாருங்க, ஆளுகளை விட்டு ஒழிங்க. சரியா? நான் சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். ஓகே கைஸ், நான் வீடியோல பார்க்கணும். தயவு செய்து விட்டுருங்க ஆளுகளை.